சிறுகீரை வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கையில நசுக்கி பார்க்கும்போது நல்லா அப்படியே உடையணும். அது இப்ப தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். அதை இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்காதீங்க. நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் சேர்த்திருக்கேங்க. அதுல வந்து கொஞ்சமா கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து 3 சேர்த்திருக்கேன் நான் காரத்துக்காக. அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் பொடியா நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கீரை வந்து சிறுகீரை எடுத்திருக்கேன் நான். நீங்க அரைக்கீரை வச்சு கூட பண்ணலாங்க. ரெண்டுமே சூப்பரா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுல வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்க்கிறேங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அடிச்சு மாவை வந்து பிசைஞ்சுக்கணும். நம்ம அப்பதான் வடை போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீரையா செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வடையா போட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் சாப்பிட்டுருவாங்க. சில பேர் கீரை சாப்பிட கொஞ்சம் வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி கொடுங்க, நிச்சயமா சாப்பிட்டுருவாங்க. அதை இப்ப நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. நம்ம இப்ப கையில எடுத்துட்டு நம்மளுக்கு அந்த உருண்டை மாதிரி வரணும் நல்லா. ஸோ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கடாயில எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. நீங்க வந்து அது போட்டு பாத்தீங்கன்னா நல்லா மேல வரணும். ஸோ அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சமா வந்துட்டு மாவு எடுத்துட்டு நடுவில் ஓட்ட வச்சுட்டு அதை எண்ணெயில போட்டுருங்க. இங்க போட்ட அப்புறமா அடுப்பு வந்து மீடியம்ல வச்சிருங்க. அப்பதான் வந்து உள்ளேயும் நல்லா வேகும், இல்லைன்னா மேல மட்டும்தான் வெந்து வரும். ஸோ இந்த கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வடை போட்டு நான் எடுக்கிறேங்க. ரொம்ப நிறைய போட்டீங்கன்னா ஒன்னு ஒட்டிக்கும். அது கொஞ்ச நேரம் வந்து ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டீ காஃபியோட கூட வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா ஏதோ சாதத்தோட கூட வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மறக்காம இதை உங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாங்க. ஓகே, சூப்பரான சிறுகீரை வடை ரெடி.